Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து vlog ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி இருக்கும். அதோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து நான் வந்து வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவுட்டிங் போன வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி vlog வந்து முதல்ல பார்த்துருங்க, அன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்றத. ஸோ காலையில் எழுந்ததும் அழகாக கோலம்லாம் நம்ம போட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து வாசல் பெருக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாலும் வந்து கேஸில் போட்டு போயிருந்தேன். சிம்மில் வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதனால் டீ ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி வாசலில் கோலமும் போட்டு முடிச்சாச்சு. இந்த vlogல வந்து கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன் அப்படின்றதுனால என்னால் கலர் கோலம் உட்காந்து போட முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப விடிஞ்சு போயிட போகுது அப்படின்றதுனால நான் புள்ளி வச்ச கோலம் மாதிரி போட்டு ஒரு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டேன். அந்த டிசைனுக்கு மட்டும் நான் கலர் கொடுத்துருந்தேன். அழகாக வந்து காலையில் வந்து சூரியன் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நான் வந்து பால் கொதிக்க வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா, அந்த பாலும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம டீ தூள் போட்டு டீ குடிக்க வேண்டியது தான். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நமக்கான டைம்னு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கான மீ டைம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்காகட்டும் இல்லை உங்கள் ஹெல்த்துக்காகட்டும் இந்த இப்போ நான் டீ குடிக்கிறதே வந்து எனக்கான டைம் தான். நான் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனா என்னோடய ஸ்கின் கேர் வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கான டைம் கொஞ்சமாவது நான் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். இல்லை எழுந்ததுமே நான் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே எல்லாம் சாப்பாடு செய்கிறது அது செய்கிறது அப்படின்னு போயிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் கூட எனக்கு வந்து அந்த டே வந்து நல்லா இருக்காது. மதியம் ஃபுல்லாக நல்லா தூங்குவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். பிடிச்ச மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யும்போது நமக்கு எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியாது. ரிலாக்ஸாக வேலை செய்யலாம். நான் வந்து டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் அவுட்டிங் போயிட்டு எப்போ வருவோம் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நைட்டு ஏதாவது கொஞ்சம் தக்காளி சட்னி இருக்குது, அது இல்லாமல் ஏதாவது வேணும்னா கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் முன்னாடியே சொல்லிவிட்டு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக பிபி க்ரீம் ரெடி பண்ணி காமிக்கிறேன். அது எனக்கு வந்து காலி ஆகிடுச்சுன்றதுனால மறுபடியும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதையும் நான் ஒரு கிளிப்ஸாக எடுத்து புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு காமிக்கலாம் அப்படின்றதுனால ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிபி பார்த்துடலாம். அன்றைக்கி நான் மதியம் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். காளான் வச்சு தொக்கு மாதிரியும் அப்புறம் வந்து தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் தாளிச்சிட்டு அப்படியே நம்ம சாதத்தில் போட்டு நல்லா வந்து கிளறிட்டுனாக்கா நம்ம கோவிலில் குடிக்கிற தயிர் சாதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அப்படியே சாதத்தோடு நம்ம கிளறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சு. நான் அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கணும்னு டவுட் இருந்தால் நான் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எப்படி அரைப்பனோ அந்த வீடியோவில் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நான் ஒரு பக்கம் அந்த காளான் தொக்குக்காக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் தயிரும் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாதமும் வடிச்சிட்டேன். சாதம் வடிக்கிறதுல நான் ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் குழைவாக வடித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அஷத் குட்டிக்காக நான் வந்து ஒரு கப்பில் போட்டு கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தம்பிக்கு நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து காளான் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும் போது நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வந்துடும்.
ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் பேஸ்ட் மாதிரி கூட சேர்த்துக்கலாம், நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் நறுக்கி வச்சுருக்க இந்த காளான் இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணிலாம் முதல்ல விடக்கூடாது. அதுலேயே நமக்கு தண்ணி விட்டு நல்லா உங்களுக்கு கொதிச்சு வரும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் விட்டுறாதீங்க. இப்போது இந்த காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு செஞ்சாலே போதும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு தூள் நான் சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து நல்லா வறுத்து வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய காளான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம சுட சுட தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய காளான் ரெசிபி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இதை வந்து ஷார்ட்ஸாக தனியாக போடுறேன். ஏன்னா ரெசிபி நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, அவங்களுக்காக ரெசிபி மட்டும் நான் வந்து இப்போதைக்கு ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் அதில் உங்களுக்கு ரெசிபி மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த வீடியோவும் ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா போடுறேன். இப்போது சமையல் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கையோட கை கிச்சனையும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வாஷ் பண்ணி நம்ம அப்படியே வந்து போட்டுடலாம். காலையில் சாப்பிட்டது கொஞ்சம் இட்லி அதெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன். நமக்கு கிச்சனும் நீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன். ஒரு சின்ன குட்டி கண்டெய்னரில் நான் வந்து ஈரமாக இல்லாமல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அந்த டப்பாவில். அதில் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அது கூடவே ஆலோவேரா ஜெல்லும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனு. உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் நீங்கள் சேர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது மூணுத்தையும் சேர்த்த பிறகு நல்லா வந்து ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஏதாவது வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம சிம்பிளாக டெய்லி குளிச்சுட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக ஒரு பவுடர் அப்ளை பண்ணி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், நம்முடைய சிம்பிளான மேக்கப் வந்து ரெடி ஆகிடும். இதுக்காக ஃபவுண்டேஷன், கன்சீலர் அதெல்லாம் எதுவுமே உட்காந்து போட்டுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவுட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தது இப்போ நீங்கள் உஸ்டேரி தான் பார்க்குறீங்க. நம்ம ஊர் வந்து எல்லோரும் என்ன ஊர் கேட்குறீங்க. நம்ம வந்து பாண்டிச்சேரி தான். நான் இருக்கிற இடம் வந்து திருக்கனூர், புதுக்குப்பம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் உஸ்டேரியில் போயிட்டு எடுத்ததுமே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பாண்டிக்கு போனோம். நல்லா நிறைய தண்ணி இருக்குது இந்த டைமில். நாங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தோம், ஆனால் இந்த டைம் நிறைய தண்ணி இருக்குது. மீன்லாம் நல்லா எங்களுக்கு கால் கீழே வந்து போச்சு, அந்த அளவுக்கு நல்லா தண்ணி கிட்டையே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாண்டி போயிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம். அஷத் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் சிக்கன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக நாங்கள் வந்து கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அஷத் அப்பாவுக்கும் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேவரட் பிளேஸு. நாங்கள் லவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தான் நாங்கள் அடிக்கடி போவோம். போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பீச் போய்ட்டோம். ஸோ இங்கே வந்து எப்பயுமே இதுக்கு முன்னாடி அஷத் குட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அது கிறிஸ்மஸ்னாலே என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா நிறைய கூட்டம் இருந்தது.
அஷத் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரெயின் இருந்துச்சு, அந்த ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டான். சரி சொல்லிவிட்டு ஒரு 20 rupees தானே அப்படி சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல நாங்கள் அங்கே போயிட்டோம். ட்ரெயினில் போயிட்டு அழகாக வந்து அந்த கார்டனே, அந்த பொட்டானிக்கல் கார்டனே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். நான் உங்களுக்கு எல்லா கிளிப்ஸையும் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது ஒரு தனி ஜாலி போல். தம்பி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். அப்புறம் இது வந்து எனக்கு அஷத் அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸு. நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். மூவிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம். இந்த மண்டபம் மாதிரி சின்னதாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அங்கே தூங்குவார் ஒரு வேறு உட்காந்துக்கிட்டு. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து நல்லா தூங்குவாங்க அந்த டைமில். ஸோ இது வந்து நல்லா பொட்டானிக்கல் கார்டன் வந்து எங்களுக்கு ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு அக்வாரியமில் நாங்கள் போயிட்டு மீன்லாம் பார்த்தோம். அந்த கிளிப்ஸும் நான் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஏறணும் இல்லையா, அதே இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இங்கே இறங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். தம்பி கூட நான் கொஞ்ச நேரம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன். அவனுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அஷத் குட்டி வந்து பிடிக்கிற மாதிரி ஓடி விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அக்வாரியம் போய் பார்த்தோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பார்ப்போம் என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வந்து அங்கே போய் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அந்த அக்வாரியம் உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய மீன் வந்து இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும் போய் பார்க்கும்போது நிறைய மீன் வகைகள் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் அந்த பெரிய ஒரு டேங்க்கில் ஒரே ஒரு குட்டி மீன் அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய மீன் செத்து போயிடுச்சு போல், என்னன்னு தெரியல. அதனால் ஒரு சில இடத்துல மீனே இல்லை, ரொம்ப ரேர் தான். நாங்கள் அஷத்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 மீன் தான் பார்த்துருப்பான், அந்த மீன் வெரைட்டிஸ் தான் பார்த்துருப்பான். பட் நாங்கள் எப்படி ஒரு 20 கிட்ட பார்த்துருக்கோம். நான் காலேஜ் படிக்கிற டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன். இப்போ தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு மீன். இருந்தாலும் அதெல்லாம் அஷத் வந்து புதுசாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே விளையாடிட்டு வந்ததுக்கே டைம் ஆகிடுச்சு, ரொம்ப சாயந்தரம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அந்த ப்ராவிடன்ஸ் மால் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டோம். யாரெல்லாம் நீங்கள் வந்து மாலுக்கு வந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தேன், சரி யாரையாவது ஒருத்தவங்களாவது பார்ப்பேன் அப்படின்னு. ஆனால் யாருமே பார்க்க முடியல, எனக்கு யாரும் தெரியாதுல்ல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து பார்த்து பேசியிருக்கலாம். வந்தீங்களானாலும் எனக்கு தெரியல. அப்புறம் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். தம்பிக்கு மட்டும் ஒரு க்ரீம் வச்ச கேக் மாதிரி ஒன்று அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் என்ன ஒன்று, உங்களெலாம் யாராவது ஒருத்தவங்களாவது பார்ப்பேன்னு எதிர்பார்த்தேன். பட் யாரையுமே என்னால் பார்க்க முடியல. பட் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. போதுன்ற அளவுக்கு அந்தந்த பிளேஸ்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். அதில் வந்து ரொம்பவே ஹாப்பி எங்களுக்கு. அவசர அவசரமாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மால்லே மேலே அந்த சினிமா தேட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சரி அங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீச் போகலான்னு பிளான் பண்ணோம் இல்லையா. பீச் போகிற வழியில் அங்கே கேத்தாலிக் சர்ச் இருக்கும் இல்லையா, அங்கேயும் நாங்கள் போயிட்டு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்து நார்மலாக ஒரு தடவை 1 இல்லை 2 தடவை போயிருப்பேன் சர்ச்சுக்கு. ஆனால் அதுவும் ரொம்ப நேரம்லாம் உட்காந்துருக்க மாட்டேன், சும்மா போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன். நானும் அஷத் அப்பா தான் போயிருக்கோம். இந்த வாட்டி அஷத் குட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு நான் போனேன். இதுதான் அந்த சர்ச்சு, ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்லாம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கோவிலுக்கெலாம் போனால் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பேனோ அதை விட ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் இந்த சர்ச்சுக்கு போகும்போது. இது வந்து இது பக்கத்துலேயே வந்து க்ளூனி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அஷத் குட்டி வந்து அங்கே தான் பிறந்தான், நானும் அங்கே தான் பிறந்தேன், அந்த க்ளூனி ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். அது பக்கத்துலேயே இந்த சர்ச் வந்து நான் எப்பயுமே டெலிவரிக்கு அந்த செக்கப்புக்காக போவேன் இல்லையா, அப்போல்லாம் இந்த சர்ச் வந்து பார்த்துட்டே இருப்பேன். இது உள்ளே போயிட்டுப்பா ஒரு நாள் பார்த்துட்டு வரணும்னு. தம்பி பிறந்ததுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து இப்போ தான் நான் இந்த சர்ச்சுக்கே போயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஃபேமிலியோடு போயிட்டு உள்ளே என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கெலாம் போனது இல்லை இல்லையா, ஸோ அதனால். ஆனால் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளிப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போகலான்னு தான் பிளானு. ஆனால் அந்த பீச்சுக்கு போகிற வழியில் இதை பார்த்ததுமே எனக்கு வந்து இது உள்ளே போயே ஆகணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால் நான் அஷத்தப்பா எல்லோரும் உள்ளே போய் பார்த்து நல்லா ரிலாக்ஸாக பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் பீச் போயிட்டோம். பீச் போனதுக்கப்புறம் ரொம்பலாம் கிளிப்ஸ் எதுவும் எடுக்கல, ஏன்னா ரொம்ப டயர்டாயிட்டேன். அதனால் நான் என்னோடய ஃபோன்லேயும் வந்து சார்ஜும் கம்மி ஆகிடுச்சின்றதுனால என்னால் வீடியோஸ் ரொம்ப எடுக்க முடியல. ஸோ இதுவே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரிலாக்ஸாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlog-ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.